9. இன்றைக்கி இவங்க கொடுத்த ரிசல்ட்டு படி எப்படி ரிசல்ட் வந்துருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதை எப்படி கால்குலேஷன் எடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு சில கால்குலேஷன் எடுத்து வச்சோம்னா நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். சில விஷயங்கள் வந்து தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது, புரிந்து கொள்ளுங்கள். இப்போது இவங்க கொடுத்துற 7649 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்தடுத்து நம்பர் எங்கேயாவது வந்துச்சுன்னா அது ஒரு இடத்துல வந்து 1 இறங்கும். அதாவது 7 - 6 1 தான் இறங்கும் அந்த இடத்துல. சரிங்களா? அடுத்து இந்த 6ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா +1 போட்டிருக்காங்க. இங்கேயும் +1 போட்டிருக்காங்க. 6க்கு 1 +1 7. இந்த 7 அப்படியே இங்கே இறங்கிருச்சு. இங்கே 4க்கு +1 5 அப்படியே இறங்கிருச்சு. சரிங்களா? அடுத்து இங்கே 4 நம்பரில் இன்னும் ஒரு நம்பர் ஏற்கனவே இங்கே இறங்கிருச்சு. இன்னொரு நம்பர் இறங்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த 6 கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் இந்த 9க்கு வந்து ஆப்போசிட்டு வந்து 6, அதனால் அவங்க 6ன்னு வச்சுருக்காங்க. அந்த 1756 ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்துக்கணும், கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம். ஆனால் இனிமேலும் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். எப்படினாலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். அதே மாதிரி இவங்க இன்றைக்கி என்ன கெஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த 3 போர்டில் எப்படி எண்ணிருக்காங்கன்னா 2 5 8 இருக்கு பாருங்க. 2 5ல் இந்த 5 + 2 = 7. இந்த 5க்கு 5 ஸ்ட்ரெயிட்டு, 8க்கு 8 2 8 - 2 6. சரிங்களா? இப்படி தான் கால்குலேஷன் எடுத்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி இந்த 3 போர்டிலேருந்தும் நம்ம 3 போர்டை கண்டுபிடிக்கணும். என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுக்கு ஒரு சின்ன க்ளூ. இதில் வந்து 46 95 11ஆம் தேதிக்கு அவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 46 95. இப்போ எடுத்துக்கோங்க. 46 95 8 2 7. 11ஆம் தேதிக்கு 3 போர்டில் வந்து 8 2 7. இங்கே 46 95. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்துருவோம். இப்போது DABC நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏபிசியை மட்டும் எடுத்துக்கிடுவோம். அந்த ஏபிசியை மட்டும் எப்படி எடுக்கணும்னா இந்த 3 நம்பர்லேருந்து தான் நம்ம கொண்டு வரணும் ஏபிசி. அப்போ இந்த 3 நம்பரையும் இங்கே உள்ள நம்பரையும் நம்ம மேட்ச் பண்ணணும். அப்படி மேட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த 4 போர்டில் வந்து 2 போர்டு தான் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி கொடுத்துருக்க நம்பரில் வந்து 2 போர்டு வந்து இருந்தது. அதாவது 1 7 வந்துருந்துச்சு. இடம் மாறி தான் வந்துருந்தது. அப்போது இவங்ககிட்டருந்து என்ன நம்பர் வருமோ நம்ம பார்க்கணும். 1 6 0 2. இந்த 4 போர்டில் 2 போர்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி கால்குலேஷன் நம்ம எடுக்கணும். 16 0 2. 6 - 4 2. டி போர்டு வந்து 2. 6 - 4 டி போர்டு 2. அதில் ஒரு போர்டு இருக்குது நம்மகிட்ட. அதை அப்படி தூக்கி இங்கே வச்சாங்கன்னா 21 60. சரிங்களா? அதாவது 2 டி போர்டு 2. இங்கே வந்து +1 8க்கு +1. இங்கே வந்து -1. அப்போது 8க்கு +1 9. பி போர்டுக்கு 2க்கு -1 1 91. சரிங்களா? 91. அங்கே 0னா இங்கே 7 - 2 5. அதாவது சிம்பிள் ஃபார்முலா. DABCயில் வந்து சி வந்து 5. அவங்க வச்சுருக்கிறதுல 21 60. அதில் 2 போர்டு இருக்கணும். சரிங்களா? இப்போது 6 - 4 2. டி போர்டு வந்து 2. சி போர்டு வந்து 5. சரிங்களா? சி போர்டு வந்து 5. அப்போ ஏ போர்டு இது வந்து சி போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகிறதுனால 9 வந்து ரிவர்ஸில் பாஸ் ஆகணும். இங்கே 9 29. சரிங்களா? இங்கே வந்து +1, இங்கே வந்து -1. அப்போ இங்கே 1. பி போர்டு வந்து 1. 29 15. அதாவது இந்த 2 போர்டு இருக்குது. அப்படி தான் வரும்
அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு என்ன நம்பர் இதே மாதிரி கால்குலேஷன் எடுக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். 2வது, நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் இந்த கால்குலேஷன் வருதா இல்லைனா வேறு கால்குலேஷன் வருதா அப்படின்னு பார்த்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.